ஹாய் குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நல்ல மழை இங்கே. ஒரு 4 நாளாவே வெதரே சரியில்லை. சம்மர் வரப்போது நல்லா வெயில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா திரும்ப ஒரு 2-3 நாளாக கொஞ்சம் குளிர்னா ரொம்ப குளிர் இல்லை, ஆனால் நிறைய நாள் வெயிலே இருந்துட்டு திடீர்னு கொஞ்சம் குளிர் அடித்தோடனே ரொம்பவே குளிராக தெரியுது. என்னதான் ஒரே லேசியாக இருந்தால் கூட அந்த க்ரீனிஷாக அந்த வியூவை பார்த்தா எனக்கு கொஞ்சம் மைண்டு மாறிடும். அப்படியே அதே மூடோட இன்னைக்கு குக்கீஸ் தான் பண்ணலான் இருக்கேன். ரொம்பவே சிம்பிளான பட்டர் குக்கி இது. நான் அடிக்கடி இதை பண்ணுவேன். 1/2 கப் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். அது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். தொட்டு பார்த்தா அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கணும், ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. அதோட சேர்த்து ஒரு 1/4 கப் + 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஃபைன் சுகர் ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா இந்த ஸ்பேட்டுலால ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா கம்பைன் ஆனதுக்கப்புறம் பீட்டரில் பீட் பண்ணிக்கலாம். சுகர்லாம் நல்லா டிசால்வ் ஆகி ஓரளவு பேல் எல்லோ ஆகிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, எப்படி இப்படி வெரைட்டியாக குக் பண்ணுறீங்க, மார்னிங் லஞ்சு நைட்டுக்கெலாம் என்னென்ன குக் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. நான் ஒரு ஃபுல் வீடியோ போடும்போது ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். மார்னிங் பசங்களுக்கு என்ன குக் பண்ணி தரணும் அதை நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துப்போம், அப்படி இல்லைன்னா லஞ்சுக்கு எடுத்துப்போம். மோஸ்ட்லி நான் பசங்களுக்கு கொடுக்குற லஞ்ச் பாக்ஸ் ஐட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக ஏதாவது கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்கணும்னு நினப்பேன். அப்படி ப்ரோட்டீன் நியூட்ரிஷியஸாக எதுவும் அப்போ கொடுக்க முடியலன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது எக்கை வச்சு பண்ணி கொடுத்துருவேன். நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி தோசை தான் இருக்கும். தோசையோட சைட் டிஷ் கூட நான் மத்தியானம் என்ன கிரேவி வச்சுருக்கேனோ அதுக்கு தொட்டுக்கிற மாதிரி தான் பண்ணியிருப்பேன். பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததுமே நான் ரைஸ் போட்டு மத்தியானம் என்ன சாப்பிட்டோமோ அதை தான் கொடுப்பேன். அதனால் டின்னர் கம்மியாக தான் எடுத்துப்பாங்க, இல்லை டின்னரே எடுத்துக்கவே மாட்டாங்க. லன்ச் பசங்களுக்கு 12:20க்குள்ளெல்லாம் முடிஞ்சிடும். ஸோ ஈவினிங் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போது குக்கீஸ்க்கு வரேன். நல்லா பீட் பண்ணக்கப்புறம் எக்கோட எல்லோ, வனிலா எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஹெவி விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணேன். எல்லாமே நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி பீட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். 1 கப் ஆர்கானிக் வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட கார்ன் ஸ்டார்ச் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி உள்ளே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி கட்டியாக தான் இருக்கும். போக போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா அழகாக அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். விப்பிங் க்ரீம் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் மில்க்கு கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வனிலா எக்ஸ்ட்ராக்டும் கண்டிப்பாக போடணும், ஏன்னா எக்கு ஆட் பண்ணுறதுனால அந்த எக் ஸ்மெல்ல அந்த வனிலா எக்ஸ்ட்ராக்ட் தான் எடுக்கும். எல்லாமே நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணாமல். இதை அப்படியே பைப்பிங் பேக்கில் போட்டு நம்ம குக்கீஸ் போட்டு எடுத்துக்கலாம். யூஸ்வலாக நான் பைப்பிங் பேக்கில் போட மாட்டேன், என்னைக்காவது ரொம்ப ரேர் தான். ஏன்னா அதிலே பாதி ஒட்டிக்கும், நான் பண்ணுறதே கொஞ்சம் குக்கீஸ், அதனால் அவாய்ட் பண்ணிவிடுவேன். பைப்பிங் பேக் பதில் நான் அதை அப்படியே ஸ்கூப் மாதிரி எடுத்துருவேன், ஒரே சைஸில். அப்படியே கையிலே லைட்டாக ஷேப் பண்ணி பேக்கிங் ட்ரேயில் வச்சுருவேன். மேலே லைட்டாக க்ரம்பிளாக இருந்தால் கூட அழகாக க்ரம்பிள் டாப்பிங் மாதிரி வந்துடும். அது பேக்கிங் ட்ரேயில் லைட்டாக பட்டர் தடவிருக்கேன், அது மேலே தான் இப்போ குக்கீஸ் போடுறேன். நீங்கள் வேணும்னா பட்டர் பேப்பர் போட்டு அது மேலே கூட குக்கீஸ் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேக்கிங் ட்ரே யூஸ் பண்ணுறதுனால டேரெக்டாக அதிலே பண்ணலான்னு பண்ணுறேன். நீங்கள் நார்மல் பேன் எடுத்திருந்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பட்டர் குக்கீஸு. எக்ஸாக்டாக அந்த டேனிஷ் குக்கீஸ் ப்ளூ டின்னில் இருக்கும் இல்லையா, அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க, நைட்டே ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி வைப்பீங்களான்னு. நைட்டு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி வைக்க மாட்டேன், எல்லாமே மார்னிங் தான் பண்ணுவேன். நைட்டு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன்னா அது ஒரே விஷயம், இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு சிக்கனை மட்டும் ஏர் ஃப்ரை பண்ணி வைப்பேன். ஏன்னா காலையில் ஏர் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தோன்னா ரொம்ப டைம் ஆகிடும், அதனால் மட்டும் அதை நைட்டு ப்ரிப்பேர் பண்ணி வைப்பேன். மற்றபடி எதுவுமே நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது பண்ணவே மாட்டேன். எனக்கு ஸ்கூல் இங்கே கிட்டக்கே இருக்குங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் காலையில் ப்ரிப்பேர் பண்ணுறது. மேக்ஸிமம் 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே எல்லாத்தையுமே முடிச்சிடணும்னு நினப்பேன். என்னோடய லஞ்ச் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி நிறைய அந்த ஃபுட் ப்ராசஸரும் நிறைய யூஸ் பண்ணுவேன், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு. டைம் இல்லாதவங்க தாராளமாக நைட்டு பண்ணி வைக்கலாம், ஒன்றும் ஆகாது காலையில். அதேமாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிற ஆப்ஷன்ஸ் தெரியும்னா ஃப்ரீஸ் கூட பண்ணி வச்சுக்கலாம். குக்கீஸும் ரெடி ஆகிடுச்சு. 340 டிகிரியில் ஒரு 15 to 18 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் குக்கீஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். அவுட்டர் லேயர் லைட்டாக ப்ரௌன் ஆனதுமே எடுத்துருங்க. குக்கீஸ் சில நேரத்தில் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கூல்டவுன் ஆனோடனே கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சி டெக்ஸ்சரில் வந்துடும். குக்கீஸோட டெக்ஸ்சர் பயங்கர பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.